வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தியானத்திற்காக தெரிந்து கொண்டதான பரிசுத்த வசனம் கொலேசியருக்கான நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இருந்தவனமாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கும். எங்களை அன்பு செய்து வழிநடத்தி காத்து வரும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்படுத்த நல்ல சமயத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம் சுவாமி. வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்டு எங்களை அன்பாக நேசித்து வந்ததான பரிசுத்த கடவுளுடைய சமூகத்திலே இந்த வருஷத்துடைய கடைசி நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். என் அன்புள்ள ஆண்டோட பாதத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்து கொடுக்கிறோம் சுவாமி. சற்று நேரம் உங்களுக்கு நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லும்படியாக திருச்செந்ததான எங்களுடைய சகல சாட்சிகளையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுடைய சமூகம் அங்கீகரித்துக் கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் செய்த அளவில்லாத இறக்கங்களுக்காக நன்றி சாமி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை அபிஷேகத்தை அனுப்புவீராக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ சமாதானத்தோடு கூட இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்மளே என்ன திருச்சபின் பிள்ளைகள், திருச்சபின் குடும்பங்கள், ஒரே சரீரம், ஒரே சரீரமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்திலே எப்படி இருக்கணும்? நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் செய்த அளவில்லாத இரக்கங்களை நினைத்து தேவ சமூகத்திலே நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் சொன்ன இந்த சாட்சிக்காக அந்த நல்ல தருணம் உங்களுக்கு. சாட்சி சொன்ன பிள்ளைகளையும் சாட்சி இல்லாத பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. தொடர்ந்து உங்களை நடத்தட்டும். வருகின்ற வருஷங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியுள்ள தருணங்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை நன்மைகள், எத்தனை மேன்மையான ஒரு காரியங்கள், எவ்வளவு ஒரு பலன், எவ்வளவு கிருபைகள் நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். எவ்வளவு விதமான பாதுகாப்பு, ஒரு பராமரிப்பு போஷித்திருக்கிறார் அன்புள்ள ஆண்டவர். நம்முடைய ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். அளவில்லாத அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த வருஷங்கள் முழுதும் நன்றி சொல்லும் விதமாக நாட்களிலே பரிசுத்தவான்கள் விதமாக நன்றி சொன்னார்கள். நாமும் எவ்விதமாக நாட்களிலே நன்றி சொல்ல வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை பேசி கடந்து செல்வோம். பொது வருஷத்துக்குள்ளே பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புத்தகம் 116ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புத்தகம் 116, 12, 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். இந்த நாட்களில் நீங்கள் செய்திருக்கிற இந்த நல்ல காரியங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்துக்கு மகிமையாக என்ன செய்யணும்? துதிக்கணும். அவரை போற்ற வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். பாடல் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினீர்கள், சாட்சி மூலமாக மகிமைப்படுத்தினீர்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள். தேவன் உங்களுக்கு செய்த பொருத்தங்களை எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே நீங்கள் சொன்னீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இது நம்ம செய்ய வேண்டிய கடமை இல்லைங்க, கடமை இல்லை, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு
மகிமையான காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயப்படணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்துதான் ஆகணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்துதாகணும். அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள். ஒரு வகையில நீ கர்த்தருக்கு பயப்பட போய்தான் தேவன் மகிமையான காரியங்கள் விடுதலை செய்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார், மேன்மைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உயர்வை கொடுத்திருக்கிறார், கனத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், உங்களை பராமரித்து வந்திருக்கிறார், உங்கள் குடும்பங்களை நேசித்திருக்கிறார், உங்களுக்கு சோறு கொடுத்திருக்காருங்க. அதனால நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயப்படணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து எப்படி இருக்கணுமா? உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை நீங்கள் நேசிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முழு இருதயத்தோடும் இங்கே உட்கார்ந்திருக்கணும். பற்பல சிந்தைகளோடு அல்ல, பற்பல நினைவுகளோடு அல்ல, எல்லாத்தையும் தூரவிடணும். முழு இருதயத்தோடு இங்கே வந்தாதான் நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்கள் தலையில இருக்கும். வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் உண்மையாய் நீங்கள் அவரை சேவிக்க வேண்டும். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். இப்படிதானங்க? ஏசா இல்லையா? ஆமாவே இல்லையா? ஆமா. எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். நம்மத்திலே குடும்பங்களை நேசித்திருக்கிறாருங்க. நம்மளாம் உயிரோட உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் சொன்னீங்க சாட்சி? ஜீவனுக்கு எதுவான சாட்சிகள். எவ்வளவு நாட்கள் உயிரோடு கூட இந்த இடத்துல தேவன் நம்ம வைத்திருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவ்வளவு நாட்கள் இந்த இடத்துல தேவன் நம்மை உயிரோடு வைத்திருப்பார். அதனுடைய பிரமாணம், அது அவருடைய கிருபைங்க. அது அவரை சார்ந்து வளர்னா உங்களுக்கு ஜீவன் இருக்காது. அது கர்த்தருடைய ஈவு. அது உண்மையாய் நீங்கள் சேவிக்க வேண்டும். உண்மையாவே நேசிக்கும் பொழுது உங்கள் மத்தியில் எவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார், ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறார். பிரியமானதை நன்றியுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது எவ்விதமான காரியங்களை நம்மிடத்திலே செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கலாம். நன்றி சொல்லும் விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார். அதற்கு ஒரு சில பரிசுத்தவான்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கையில் எடுத்துக்கொண்டார். பலவிதமான போராட்டங்கள் ஜனங்களுக்கு, நமக்கு இப்போ போராட்டங்கள் தான், உலகத்துல பிரச்சனைகள் தான். எகிப்து, இந்த உலகம் எகிப்துங்க, பொல்லாத உலகம். உலகத்துல ஜீவிக்கணும்னு சொன்னா இயேசுடைய கிருபை இல்லாம உங்களால ஜீவிக்க முடியாது. இந்த நாட்களிலே பார்வோம், இந்த நாட்களில் எகிப்து உலக சிநேகம் அப்படியே நம்மளை வாட்டும், உலகத்தை நேசிக்க சொல்லும், கர்த்தருடைய கிருபையை ஒதுக்க சொல்லும். பாவங்கள், அக்கிரமங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறதான சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கிக்கிட்டே வரும். கிருபை இழந்து போய்க்கூடியதான நிலைகள்லாம் எத்தனை நாட்கள் இருந்திருக்கும். நமக்கு தேவனுடைய கிருபையை இழந்து இருக்கக்கூடிய நாட்கள் எத்தனை இருந்திருக்கும். ஆனாலும் தேவன் தயவாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, அவருடைய மகிமையான இரக்கம் அல்லவா அது? அதை சிந்தித்து பார்க்க வேண்டியதான ஒரு தருணம் இது. அங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 78 12வது வசனம் சொல்லுகிறது. 78:12 அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்தில் சீவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவராகிய கடவுள், பார்வோனுடைய சேனைகள் தான், ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே தேவன் அதிசயமான காரியங்களை. ஏன் தானா? அவர் பிள்ளைகள் மேல் அவருக்கு பிரியம். அது நம்முடைய ஜனங்கள் மேல் ஆண்டவராகிய கடவுளுக்கு பிரியம், நேசிக்கிறதான கடவுள். அடுத்த வசனம் கடலை பிளந்து அதை கடக்க பண்ணினார். செங்கடலை பிளக்கிறார் தேவன். தன்னுடைய ஜனங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள், செங்கடல் போன்ற பிரச்சனைகள், தவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், எண்ணி முடியாத ஒரு வேதனைகள், எண்ணி முடியாத சொல்ல முடியாத ஒரு தருணங்கள். எத்தனை நாட்கள் தவிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். நம்ம
கடக்க முடியாத சூழ்நிலை, இந்த பிரச்சனையை என்னால் கடக்க முடியல, என்னுடைய ஜீவை வாழ்வு இதெல்லாம் என்னால் விட முடியல, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இடையாது இதெல்லாம் தடையா இருக்கிறது, என்னால் விட முடியல என்று சொல்லி தவித்ததான சமயங்களை தானே தேவன் எல்லாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் அந்த வழிவாசல்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான பாதையை தேவன் உங்களுக்கு காட்டியிருக்கிறார். கடலை பிளந்திருக்கிறார். ஜலத்தை 2 குவியலாக நிற்கும்படி செய்து ஜனங்களை வழிநடத்தி வந்ததான் அன்புள்ள ஆண்டவர். பகலிலே பிள்ளைகளுக்கு வெயில் அடிச்சக்கூடாது, இரவிலே குளிர் அடிச்சக்கூடாது, பகலில் மேக ஸ்தம்பங்கள், இரவிலே அக்னி ஸ்தம்பங்கள் இல்லையா? எவ்வளவு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு. சாப்பிடுறதுக்கு என்ன கறியா கொடுத்தாரு. அக்கா சொன்னாங்க, நான்வெஜ் சாப்பிட்டோன்னா நான் வாந்தி வந்துருச்சு அப்படின்னு. அந்த காலத்துல வாந்தில வரலாங்க, பிரைஸ் எல்லாம் காடையை சாப்பிட்டாங்க இல்ல, காடையா கொடுத்தாரு கடவுள். கொடுத்து எல்லாம் புசிச்சான், நல்லா இருந்தாங்க. மேகல் அப்படி குளுமையான ஏசி, இப்போ ஏசி மட்டும் தான் குளுமையா இருக்கு. அந்த நாட்களை மேக சமுத்திர ஜனங்களை குளுமையாக்குன தெய்வம். இருளை பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. அந்தகாரங்கள் அவர்களை நெருங்க விடாதபடி தேவன் தன்னுடைய வெளிச்சத்திலே அவர்களை நடத்தினார். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு அந்தகாரங்களை சூழ விடாதபடி தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு முன்பாக அவர் வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை என்ன செய்கிறார்? அவர் குணமாக்குகிறதான பரிசுத்த கடவுள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாட்களிலே வனாந்திரம், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை, ஒண்ணுமே இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை எப்படி சரிவாக போறனோ, பிரச்சனைகள் சரியாக போதோ, என்று என் பலவீனங்கள் மாறப்போகிறதோ, எனக்கு யாருமே இல்லை உதவி செய்யறதுக்கு, அப்படி என்று வனாந்திரமான என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சிந்தித்து பார்த்த சமயங்கள் எல்லாம் என் அப்பன் இயேசு உங்களோடு கொடுத்தாரே, அதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. பணம் உங்களுக்கு உதவி செய்யாது, சொந்தக்காரங்க உதவி செய்ய மாட்டாங்க, உற்றார் பிறந்தார் உதவி செய்ய மாட்டாங்க, என் இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறதான கடவுள். அப்படிதாங்க செஞ்சிருக்கிறாரு. யாரும் இல்லாத ஒரு தருணம் வனாந்திரத்திலே அவர்கள் தண்ணீர் கொடுத்தார் தெய்வம். ஊற்று அப்படியே ஓடி வந்துச்சுங்க, நதிகளை போல ஊற்று ஓடி வந்து அவர்கள் கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். எவ்வளவு ஆச்சரியமான கடவுள். அதை நினைத்து அதற்கப்புறம் வசனம் வாசிக்கலாம். 16, கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணினார் கடவுள். தண்ணீரை நதியை போல் ஓடி வரும். உங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷங்களிலே நன்மை போல அப்படி நதியை போல உங்கள் வாழ்வு செழித்து வந்திருக்கிறதே. எத்தனை நாட்கள் நீங்கள் தவித்திருந்ததான நாட்கள், எத்தனை நாட்கள் தவித்து வேதனைப்பட்ட நாட்கள், இரவு முழுதும் அழுகை, பற்கடிப்பு, துன்பங்கள், பிரச்சனைகளை நெருக்கிறதான சமயங்கள் எல்லாம் என் அப்பன் இயேசு உங்களோடு கூட இருந்தாரே. அளவில்லாத கிருபைகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்விதமான நன்மைகளை செய்தார். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா 78:4 அதற்கு அவர்கள் நன்மை செய்யும் விதமாக என்ன சொன்னாங்களா? பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் நாங்கள் சொல்லுவோம். நீ சொல்லணுங்க, நீ சொல்லணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் பிள்ளைங்க சொல்லணும். நீங்க வளர்ந்த நாட்களிலே வனாந்திர வாழ்க்கையிலே தேவன் விதமாக எங்களை நடத்தி வந்திருக்கிறார். அப்படி சொல்லி தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகிமைகளையும் துதிகளையும் என்ன சொல்லும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது தேவனுடைய ஈவு. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை செய்தார்கள். 78:35 சொல்லுகிறது. சங்கீதம் 78:35. அதற்கு தேவன் செய்த நன்மைக்கு அவர்கள் பரிகாரமாக எப்படி செஞ்சாங்கன்னா, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். துதித்தார்கள். நன்றி சொல்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? துதித்தார்கள். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமானவர் எங்களுடைய மீட்பர் என்றும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? துதிச்சார்கள். தேவன் செய்த நன்மைகளுக்கு ஏதுவாக அவர்கள் துதித்தார்கள். துதித்திற்கு பின்பாக என்ன செஞ்சாங்களா? பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல், தேவன் செய்த அநேக நன்மைகளை மறைக்காமல், ஒண்ணு கூட மறைக்காமல் என்ன செஞ்சாங்க? அவர்கள் கர்த்தரை எப்படி துதிக்கணும், கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்த துருகம் எங்களுக்கு என்ன செய்தது என்பதையும் அவர் செய்த அதிசயங்களையும் என்ன செஞ்சாங்க? பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். சொல்லணுங்க, சொன்னீங்களா? சொல்லணும். மறைமுகமாக உங்கள் வாழ்விலே தேவன் அநேக நன்மைகளை செய்திருப்பார். நீங்கள் வெளிப்படையாக உங்கள் பிள்ளைகளை சொல்லுங்க. நீங்க இங்கே வந்து சொல்லுங்க. அது ஆசிரியத்தை உங்களுக்கு கொண்டு வரும், ஒரு மேன்மையை கொண்டு வரும்.
கனத்தை கொண்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி செஞ்சாங்க. அதிசயமாய் நடத்தினார். நன்மைகள், கிருபைகள், அதிசயங்கள் நடந்தது. அதற்கு ஈவாக என்ன செஞ்சார்களா? அதுக்கு என்ன தேவனாகிய கண்மலை என்று அவர்கள் துதித்தார்கள். உன்னதமானவர் எங்கள் மீட்பர் என்றார்கள். மீட்கும் ரட்சகர் என்றார்கள். அவர்கள் துதித்தாங்க. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன செய்தார்? முதலிலே துதித்தார்கள். இரண்டாவது காரியமாக வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் நன்றி சொல்லும் விதமாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நன்றி சொல்லும் விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு துதிகளை செலுத்தினார்கள். நன்றி சொல்லும் விதமாக 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னாள். பிரைஸ் தி லார்ட். நாட்களிலே வானத்தையும் சகல காரியங்களையும் சிருஷ்டித்ததால் கடவுள் பூமியில சகல காரியங்களையும் சிருஷ்டித்தார். வேதத்திலே வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் மனுஷனை உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு துணையாக ஒரு பெண்ணை கொடுத்தார். அவர்கள் ஜீவ விருட்சத்தின் நாட்களை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போயிற்று. அதற்கு 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். இல்லை 3:23 இல்லை ஆதியாகமம் 3:24. சாரி, இவன் என்ன செஞ்சான்? கர்த்தருடைய வார்த்தைகளை எங்கே மீறும் பொழுது அவர் என்ன செய்யற? மனுஷனை அவர் துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் சுடரொளிப்பட்டது. அங்கே மனுஷன் எங்க ஜீவ விருட்சத்தின் நாட்களை அனுபவிக்க போக முடியல. ஏன்? அவனுடைய மீறுதல்கள். அங்கே ஜீவனை விரும்பினால் மீறுதல் இருக்கக்கூடாதுங்க. நன்மைகளை விரும்பினா மீறுதல் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தை விரும்பினால் கிருபைகள் இருக்கணும் உங்கள்கிட்ட. அங்கே ஜீவ விருட்சத்துக்கு போதான காரியங்கள் எல்லாவற்றையும் ஏதேன் தோட்டத்தை எல்லாவற்றையும் அடைச்சிட்டு தேவன் என்ன செய்து அங்கே அதற்கு காவலாக கேருபீன்களையும் சுடரொளிப்பட்டத்தையும் வைத்தார். இதெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாக மனுஷனுக்கு கொடுத்தாரு கடவுள். இவன் என்ன செஞ்சாங்க? மீறுதலை உண்டாக்கின. அவர்கள் இணைந்தார்கள் என்று தன் சந்ததியை பெருக்கும்படியாக. அதைத்தான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாங்க? அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன சொல்கிறார்? காயின் என்று பெயரிடுகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை பிறகு ஆபேல் பிறகுறான். 2 பிள்ளைகள் வளர்கிறார்கள். 2 பிள்ளைகளையும் ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சிருப்பாங்க? கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லியிருப்பாங்க. சொன்னதுனாலதான் அவங்க திருச்சமூகத்துக்கு என்ன கொண்டு வராங்க? காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். முதலாவது கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஏதுவாக நீங்கள் என்ன கொண்டு வரணும்? துதிகளை செலுத்தி கொண்டு வர வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு. இரண்டாவதாக ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஏதுவாக நீங்க என்ன கொண்டு வரணும்? காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். 2. முதல்ல வெறுங்கை வீசுறங்கையா வரக்கூடாது. அப்படிங்க வெறுங்கை வீசுறங்கையா அப்படியே பைபிளை கூட எடுக்கிறதுக்கு நமக்கு வருத்தமா இருக்கும். அப்படியே வெறுங்கை வீசுனகை எல்லாரும் என்னையும் சேர்த்தா சொல்றேன். அப்படியே வெக்கமா இருக்கும். ஒரு விஷயம் கூச்சமா இருக்கும். ராத்திரி நேரத்தில் டகடகட நான்லாம் பைபிள் எடுத்துட்டு கையில் எடுத்துட்டு வந்துட்டேன். பகலன்னு வச்சுக்கோ பெட்டிக்குள்ள வச்சிடுறேன் பைபிள். ஒரு வெக்கமா இருக்கும். அப்படி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகங்களை நீங்கள் வரும்பொழுது, நீங்களும் நானும் வரும்பொழுது ஆண்டவர் சொல்ல நன்றி சொல்லும் விதமாக நீங்க என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். முதல்ல துதி, 2வது காணிகள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இருவருக்கும் ஆதாம் ஏவாள் நன்மைகளை சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகள், பெலன், மகத்துவத்தை எல்லாம் சொல்லியிருப்பான். சொன்னதுனாலதான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். எப்படி கொண்டு வந்தாங்க? 2 பிள்ளைங்க 2 விதமா கொண்டு வந்தாங்க. ஒருவன் நிலத்தை பறியிடுறான். ஒன்றுக்கெல்லாம் இந்த சரித்திரம் தெரியும். எப்படி கொண்டு வரணும்? அப்படி கொண்டு வரணும் காணிக்கை. அதுக்கு தான் சொல்றேன் நான். ஒருத்தன் காயின் என்ன கொண்டு வந்தான்? நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். இன்னொருத்த மந்தையின் தலையீற்றுகளை பற்றி தான் கொண்டு வந்தானா? இன்னொரு வார்த்தை இருக்கு அதுல.
மந்தையின் தலையீச்சுகள் அதிலும் என்னபடியா கொழுமையானவர்களை கொண்டு வந்தானா. காயின் எப்படி கொண்டு வந்தா? நிலத்தின் நிலையில கொண்டு வந்தாச்சு. அது சொல்லப்படலாங்க. காயின் நிலத்தின் நிலையில கொண்டு வந்தார். அவர் பயிரிட்டதை கொண்டு வந்துட்டார். அது முதற் பலனை கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லப்படல வேதத்திலே. காயின் முதற் பலனை கொண்டு வரலாங்க. அந்த பிஞ்சு கிஞ்சு போனது தூசியானது எல்லாம் மணிகள் இருக்கும், அப்படி பொக்கா இருக்கும். அப்படியே அப்படி ஊதுனா மணிகள் அப்படி கீழே கிடக்கும். பொக்கு ஊதுனா அப்படி பறக்கும். பொக்குகளை கொண்டு வந்துக்கிறான். ஒருவேளை கொண்டு வந்திருப்பான் போலுக்கு, அதனால அங்கீகரிக்கல போலுக்கு. எண்ணங்கள் நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சுன்னா கடவுளுக்கு கொழுமையானதை கொண்டு வரணும் அப்படிங்க. அவன் என்ன செஞ்சான்? ஆபேல் மந்தையின் தலையீச்சுகள் அதிலும் கொழுமையானவர்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தான். காயின் என்ன கொண்டு வந்தாரு? காயின் என்ன கொண்டு வந்தான்? அது நிலத்தின் கனிகளை மாத்திரம் கொண்டு வந்து கொடுத்தான். போதும். இதுல நீ புரிஞ்சுப்பீங்க எதை கொண்டு வரணும், எதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி. நன்றி செலுவதமாக காணிக்கைகளை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்தார்கள். கர்த்தரை அங்கீகரித்துக் கொண்டார். உங்களுடைய காணிக்கைகளை என்னுடைய காணிக்கைகளின் தேவ சமூகம் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். அதான் பிரியமான தேவச்சனமே ஆசீர்வாதம். அது உங்களுக்கு அதுல பிசைகள் இருக்கக்கூடாது. முதற் பலன்கள் இருக்க வேண்டும், கிருபைகள் இருக்க வேண்டும், முழு இருதயத்தோடு கொடுக்க வேண்டும். தெசலோனிக்கேயப்பட்டதிலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், அவர்கள் முழு இருதயத்தோடு கொடுத்தார்கள், உத்தம இருதயத்தோடு கொடுத்தார்கள், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். தெசலோனிக்கேயர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் இப்படி தரித்திரர்களாக இருந்தும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியவர்கள் கொடுத்தார்கள், கொடுத்து தேவனுடைய ஊழியங்களை அவர்கள் தாங்கினார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இங்கே கொழுமையானவர்கள் படைக்கப்பட்டது. அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் கேத்தலிக்கு இதில் குருஸ் வகரன், உங்களுக்கு இந்த சரித்திரம் இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லிதான் என்னோட சொல்லிடுறேன். குருஸ் வகரன் ஒரு பாதிரியர். அவர் ஒரு பிரசங்க மேடையில் நின்று சுவிசேஷம் சொல்ல காசுன்னு சொல்கிறார். சுவிசேஷம் சொல்லும் போது சொல்லி முடிக்கிறார். முடிச்சோன்னா ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. ஒன்று ஸ்பெஷல் சைல்டு, இன்னொன்று நல்ல கொழுமையான பையன், நல்ல நல்லா படிப்பான். இன்னொன்று அவர் நல்ல சைல்டு. அப்போ அந்த அம்மா பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு அந்த அம்மா 2 பையங்களை கொண்டு போய் விட்டு ஜெபம் பண்ணுறதுக்காக கொண்டு போய் முன்னாடி விடுறாங்க. விட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இவன் நல்லா படிக்கிற பையன், இவனுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய உத்தியோகம் பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பையன் ஸ்பெஷல் சைல்டு இருக்கான். அவனை பார்த்து சொல்கிறாங்க, ஐயா இவனுக்கும் ஜெபம் பண்ணுங்க, இவன் நல்லா ஆயிட்டான்னா அப்படி அவனுடைய என்ன எப்படி நல்லா ஆயிட்டான்னா, என்றைக்காவது நல்லா ஆயிட்டான்னா இவனை என்னென்ன செய்கிற குருவானவருக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? என்னைக்காவது நல்லா ஆயிட்டான்னா ப்ரேயர் பண்ணுங்க, என்னைக்காவது நல்லா ஆயிட்டானா இவரை உங்களை மாதிரி குருவானர் பாதிரியாருக்கு அனுப்பிடுறேன். அழுகி போனதை அவர் சொல்றாரு, அழுகி போனதை ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா? ஊசி போனதை ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா? கொழுமையானது ஆண்டவருக்கு, கொழுமையானது உலகப்புறமா நல்லா இருக்கணும், அதுக்காச்சும் பண்ணுங்க. எப்படி கொண்டு வந்தார்? எப்படி கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா? நன்மையான ஈவுகளை எப்படி கொண்டு வர்றாங்க? அவங்க வச்சுக்கணும். அது கொஞ்சம் குறைவு நிறைவுகள் இல்லாத ஒரு மாதிரி இருக்கிறத சாட சப்படைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து என்றைக்காவது இவன் நல்லா ஆயிட்டாருன்னா இவனை நான் குருபானர் படத்துக்கு நான் படிக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாயுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது? நல்லதை கொண்டு வரணுங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன செய்யும்? நன்மையான ஈவுகளை பெற்ற நாம் என்ன செய்யும்? நல்லதை கொண்டு வர வேண்டும், கொழுமையானவர்களை கொண்டு வர வேண்டும், மகிமையானதை தேவ சமூகத்தில் கொண்டு வரும். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் உங்களுக்கு கொண்டு வரும். 3வது காரியமாக வாசிக்கலாம். ஆபிரகாம் நன்றி சொன்னார். நன்றி சொல் விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நன்றி சொல் விதமாக அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களுக்காக துதித்தார்கள். ஆதாம் அவர்கள் பெற்றதான பிள்ளைகள் நன்றி சொல் விதமாக ஆபேல் கையில் என்ன செய்ய காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். 3வது ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்த நன்மைகளுக்காக வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை எல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு
அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் தேவன் செய்த நன்மைகளுக்கு ஏதுவாக அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். தேவனுக்கு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான், ஒரு ஸ்தலத்தை கட்டுகிறான் அங்கே. அதே 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அதுக்கு அடுத்த வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் இருக்க கூடாரம் போட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறான். முதலாவது பலிபீடத்தை அவன் கட்டுகிறான் கர்த்தருக்கு நின்று சொல்லும் விதமாக. இரண்டாவது பலிபீடத்தை கட்டினது மாத்திரமல்ல, என்ன செய்யறானா, அங்கே பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். அவன் மட்டும் தொழுது கொள்ளுகிறான். 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் மம்ரேயின் சமபூமியிலே குடியிருந்து அங்கேயும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கடவுளை ஆராதிக்கிறான். முதலே பலிபீடத்தை கட்டணும், கட்டி பலிபீடத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் கடவுளுக்கு செய்கிறதான ஊழியம் இது. கடவுளுக்கு ஏற்றதான ஊழியங்களை செய்த பின்பு நீங்கள் அடுத்து பலிபீடத்தை கட்டி என்ன செய்யணும், கடவுளை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். ஆராதிப்பதற்காக ஒரு கிருபையை எங்கள் தேவனுக்கு ஒரு வேத பண்டிதர்கள் எழுதியிருக்கிறார். முதல்ல என்ன செய்யணும், பலிபீடத்தை கட்டணும். ஒரு ஸ்தலம் கர்த்தருக்கு உருவாவதற்கு நம்ம என்ன செய்யணும், தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக என்ன செய்யணும், ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்காக தேவன் அவனுக்கு தரிசனமானதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். மோரே என்கிறதான ஒரு சமபூமியிலே, மம்ரேயின் சமபூமியிலே அங்கே தொழுது கொள்ளுகிறான், பலிபீடத்தை கட்டுகிறான், தொழுது கொள்ளுகிறான். அதுக்கப்புறம் தேவனை என்ன செய்கிறான், ஆராதிக்கிறான். நம்ம அப்படி செய்யறோமா? நன்றி சொல்லும் விதமாக. அன்பான தேவசனமே, நேரம் ஆயிடுச்சா? நீ 10 நிமிஷம் இருக்கு. முதல்ல என்ன சொன்னோம், நன்றி சொல்லும் விதமாக. சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்க. சாட்சி சொல்லணும், ரைட் தான். நன்றி சொல்லும் விதமாக என்ன செய்யணும், கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு செய்த அளவில்லாத கிருபைகளுக்காக என்ன செய்யணும், கடவுளை நீங்கள் துதிக்க வேண்டும். துதிக்கிறதுக்கு ஏற்ற இடம் இதுதாங்க. வீடுகளில் துதிக்கணும், குடும்பமாக சேர்ந்து மகிமைப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும், கடவுளை ஆராதிக்கணும், அங்கே வேதம் வாசிக்கணும், குடும்பங்களில் கிருபைகளை பெருக்கணும், சமாதானத்தை பெருக்கணும், ஆசீர்வாதங்களை பெருக்கிக் கொள்ளணும், அங்கே உறவுகளை மேம்படுத்த வேண்டும் நீங்கள் குடும்பங்களில். அதுக்கு என்ன ஒரே ஒரு வழி என்ன, காலையில் சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஒரு மனசாக வந்துடுது, எல்லாருக்குமே மனசாக வரதான் செய்யும். மனசாக வருது, ஒரு முருன்றோம், கோவப்படுறோம், வீட்டில் ஏதாவது ஒன்று ஏற்றத்தாழ்வுகள் நடந்த உடனே கோவம் வந்துடுது. யாருக்கா ஒரு கோவம் வந்துடுது, பிள்ளைகளுக்கு கோவம் வந்துடும், அப்பா அம்மா கோவம் வந்துடும், யாருக்கா ஒரு கோவம். மனஸ்தாபத்தோடு நம்ம அவங்க தத்தன் கடமைகளுக்கு செஞ்சிடறோம், வெளியே போயிடணும். சாயந்தரம் வரணும், அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, அது என்னது, தேவ சமூகம். நீங்க எவ்வளவுதான் கருத்துக்களை உங்களுக்குள்ளே பரிமாறி கொண்டாலும் அங்கே கருத்து வேறுபாடுகள் அப்படி போய்கிட்டே தான் இருக்கும், நீடிச்சுட்டே இருக்கும். ஒரே ஒண்ணுதான், எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்துல பைபிள் எடுத்து வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு வச்சுக்கோங்களேன். உட்காந்துட்டா எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், தேவனுக்குள்ளே அன்பு கூறுவர்கள், தேவனை மையப்படுத்துறவர்கள் என்ன செய்வாங்க, அப்பா வச்சு உட்காந்தாச்சு, அம்மா உட்காந்தாச்சு, பிள்ளைகள் உட்காந்தாச்சு. அப்போ வேத வாசிப்போம், ஒரு பாடல் பாடுவோம், வேத வாசிப்போம், அங்கே ஜெபம் பண்ணுவோம். வேத வாசிப்பு, ஜெபம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருக்கா ஜெபம் பண்ணும்போது அங்கே என்ன, தேவ சமாதானம் அங்கே ஆளுகை செய்யும். அங்கே துதிக்கிறோம் தேவனை, துதிக்க துதிக்க அங்கே என்ன செய்யும், வேறுபாடுகள்லாம் மறைஞ்சிடும், கிருபைகள் பெறுகிறோம், சமாதானம் பெறுகிறோம், அங்கே நன்மைகள் உண்டாகும். இன்னும் எப்ப துதிக்கும் போதுதாங்க அது ஒரே இடத்துல, அது தேவ சமூகம், அது ஒரே சரீரமா இருக்கிறோம். நம்மலாம் இங்க பலதரப்பட்ட குடும்பங்கள் வந்திருக்கிறோம், பலதரப்பட்டமான எண்ணங்கள் உள்ளவர்கள், பலதரப்பட்டதான உத்தியோகம் பார்க்கிறோம். ஆனாலும் திருச்சபைகளை வந்தவுடனே என்ன, நம்ம எல்லாம் ஒரே சரீரத்தின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், ஒரே சரீரமா இருக்கும். நன்றி எதிரில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது அங்கே தேவ சமாதானம் ஆளுகை செஞ்சிடும், குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் வந்துடும். அங்கே என்ன, காலையில முறுமுறுத்தா சாயந்தரம் என்ன செஞ்சிடணும், அடைக்கணும், எல்லாம் மாறிடணும். அதுதாங்க தேவ சமூகம், தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு அறிகுறிகள். அந்த பிரிவினைகளை வளர்ந்துட்டே போகக்கூடாது, அதுக்கு தான் துதிகள். இஸ்ரவேலுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு.
அதனால் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவதற்கு தேவனுக்கு அநேக வருஷங்கள் ஆயிடுச்சு. தேவன் நினைச்சா ஒரு வருஷத்துல ஒரு நொடிப்படுதலை சரி பண்ணிட முடியும். அவங்களுக்கு கால அவகாசங்கள் கொடுத்தாரு. ஆனாலும் மாறல. 2 பேர் தான் கானானுக்குள்ள போனாங்க. எப்படிங்க? பரம கானானுக்குள்ள எத்தனை பேர் போனாங்க? 2 மாதிரி மக்கள். அதனால தம்முடைய பிள்ளைகளை நேசித்தார் தெய்வம். நன்றி சொல் விதமாக அவர்கள் என்ன செஞ்சாங்களா? தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமானவர்கள் மீட்பெரு என்றும் அவர்கள் நினைவு கூர்ந்தார். இதுதாங்க மேன்மை. 2வது காணிக்கை கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். கொழுமையானதை கொண்டு வர வேண்டும். நீங்கள் வருகின்ற வருஷத்திலே கொழுமையானதை நிறைவாய் நீங்கள் கொண்டு வந்து போடணும். நிறைவான ஆசீர்வாதங்களை வருகின்ற வருஷத்தில் நீங்கள் சொல்லணும். நாங்கள் அதிகமாக கொடுத்ததுனாலே அதிகமாக ஊழியங்களை எங்களால் போக முடியல, ஆனால் அதை கொடுத்து நாங்கள் ஊழியங்களை தாங்கினோம் அப்படி சொல்லணும். நீங்கள் சாட்சி. 3வது என்ன செய்யணும்? 3வது காரியமாக என்ன செய்தார்கள்? அங்கே ஆபிரகாம் நன்றி சொல்வதமாக அவன் பலிபீடங்கள் எல்லாம் கட்டினான். சென்ற எல்லா இடங்களிலும் பலிபீடங்களை, தேவனுக்கு என்று பலிபீடங்களை கட்டி கடவுளை தொழுது கொண்டான், கடவுளை ஆராதித்தான், மகிமையான காரியங்களை கடவுளுக்காக செய்தான். 4வது காரியமாக நன்றி சொல்வதமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் குஷ்டரோகி. அப்படி நம்முடைய எத்தனை குறைகள் இருக்கிறது, இதை சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு தான் தெரியும். நறுக்குன்னு சொல்லுங்க. ஒரு அந்த சம்பவத்தில் உள்ள ஒரு சின்ன சாராம்சம். 10 குஷ்டரோகிகள். இயேசு எருசலேமிலிருந்து பிரயாணம் பட்டு போகிறார். நாட்களில் ஒழிய பிரயாணம் பட்டு போகும் பொழுது ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க இல்லையா? எத்தனாவது அதிகாரம்? லூக்கா 17ஆம் அதிகாரம். அப்படி எப்படி இருந்தாங்க அவங்க? இயேசு ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது அந்த குஷ்டரோகிகள் எப்படி இருந்தாங்க? தூரத்தில் நின்றார்கள். குஷ்டம் இருந்துச்சுன்னா தூரம் நிக்கணும். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருந்தா தான் தேவனுக்கு நெருக்கமா வர முடியும். அவர்கள் தூரத்தில் நின்றார்கள். தூரத்தில் நின்று என்ன செஞ்சாங்களா? இயேசுவை கூப்பிட்டார்கள். தாவீதின் குமாரனே அப்படிங்க, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி இரக்கமாயிரும் என்று சொன்னார். இயேசுவினுடைய பார்வை அவர்கள் மேல் பட்டது. இயேசு அவர்களை பார்க்கிறார். கூப்பிடுதன சத்தம். தூரத்தில் நின்று கூப்பிட்டார்கள். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட உடனே இயேசு அவர்களை பார்த்து தொட்டு சுகமாக்கவில்லை, ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அப்படிங்க, நீ போய் உன்னுடைய சரீரத்தை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள். எப்படிங்க? அப்படி வல்லமையுள்ள வார்த்தை. ஒரு அதுக்கு வார்த்தை கேட்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல? நீங்க போய் உங்கள் சரீரத்தை எப்படிங்க காட்ட முடியும்? அவனுக்கு இருக்குதான் குஷ்டம், நிறைய பலவீனம், நிறைய காரியங்கள், அசுத்த காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள், தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்ய முடியல, ஆசீர்வாத குறைச்சல்கள். அப்படி இருந்தா எப்படி தேவனை நேசிக்க முடியும்? சத்தமா கூப்பிட முடியும்? கூப்பிடுறான். குறைகள், குஷ்டம். தூரத்தில் நிற்கிற சமுதாயத்துக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உட்கார்ந்தவனை அவன் கூப்பிடுறான். இயேசுவை கூப்பிடுறான். இயேசு சொல்ற அவர்கள் பார்வை, இயேசுவின் பார்வை இந்த குஷ்டரோகிகள் மேல் படுகிறது. உடனே நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். போற வழியில் ஆசாரியர்களுக்கு காண்பிக்க போயிடுறான். ஏன் எதெல்லாம் கேட்கலவங்க? ஆண்டவர் சொல்லி கீழ்ப்படியணுங்க. கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம் தான். யாரும் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. உங்களுக்குரிய பங்கை இந்த பூமியில யாரும் எடுக்க முடியாது. பிரியமான தேவச்சனமே, அது உங்களுக்குரிய பங்கு. இன்னைக்கு நிறைய பேர் எடுக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்க எடுக்க முடியல. அது உங்களுடைய கிருபையை இழந்து போய் நிற்கிறோம். நன்றி சொல்வதமாக நீங்கள் என்ன செய்யணும்? அவங்க சுகமடைந்தார்கள். போகிற வழியிலே சுகமடைந்தார்கள், சுத்தமடைந்தார்கள். சுகம் பெற்றதான 10 பேர்ல ஒருவர் மாத்திரம் தான் வந்து என்ன செய்யறது? அந்த வருஷத்துல வாசிக்கலாமே, நன்றாய் வாசிக்கலாம். 17-15 வாசிக்கலாம். லூக்கா 16 ஒரு வசனத்தை வாசி. 17-15. இல்ல 15. அவர்களில் ஒருவன் தான் சுகமானதை கண்டு திரும்பி வருகிறான். அதே உரத்த சத்தம், தாவீதின் குமாரனே கூப்பிட்டுதானே தூரத்தில் சொன்ன அதே உரத்த சத்தம் இங்க வருது. திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்துகிறான். பிரியமான தேவச்சனமே, உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அடுத்த வசனம், அவருடைய பாதத்துல தூரத்தில் நின்னாங்க. குஷ்டம்னா தூரதான் நிக்கணும், பக்கத்துல வர முடியாது. இயேசுடைய மகிமை இல்லைன்னா இயேசுடைய பக்கத்தில் போக முடியாது. கர்த்தருடைய பக்கத்தில் போக முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அங்கே வேதம் அவருடைய பாதத்தருகே முகங்குப்புறம் தூரத்தில் இருந்தவன் இயேசுடைய அருகில வந்தான். ஏன் தெரியுமா? அவருடைய குஷ்டரோகம் சுகமாக்கப்பட்டது, அவன் பாவம் நீங்கப்பட்டது, அவன் அசுத்தம் நீங்கினவனாய் கிருபை பெருகினவனாய் இயேசுடைய பாதத்தை அவன் தொடுகிறான். இயேசுடைய பாதத்தை தொட்டு என்ன செய்யறான்? அவன் பாதத்தில் விழுகிறான். விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு மகிமை செலுத்துகிறான்.
அவன் நம்மை போல ஒரு ஏழைங்க. அது நன்றி சொல்லக்கூடிய விதமாக அவன் இயேசுனுடைய பாதத்தோரத்தில் நின்றார். அவனை இயேசு அருகாமையில் அணைத்துக் கொண்டார். ஏன் தெரியுமா? அவனுடைய எல்லா காரியங்களும் நீங்கினது, அவனுடைய அசுத்தங்கள் மாறினது, பிழைகள் மாறினது, குறைகள் மாறினது. அவன் நிறைவானவனாய் இயேசுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து விழுந்து கிடந்தான். அது அவனுக்கு ஆச்சரியமாக மகிமைப்படுத்தினான் தேவனை. அவன் சொல்றாரு, இயேசுவை மகிமைப்படுத்தினுங்க. நன்றி சொல்ல வந்தாமன் 10 பேர் இல்லை, ஒருத்தர் தான். நிறைய பேர் இன்னைக்கு சாட்சி சொல்லல. நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லல. சாட்சி சொல்லணுங்க. நீங்க உங்களுக்கு தாழ்மையாக உங்களை கேட்டுக்கிறேன், நீங்க சாட்சி சொல்லுங்க, சொல்லணும். நீங்க நன்மை உங்களுக்கு செய்யலையா கடவுள்? சொல்லணும், நீங்க கண்டிப்பா சொல்லணும். கர்த்தர் என்னை அன்பாக நடத்தியிருக்கிறார் அவளுக்கு சொல்லிட்டு உட்காந்துங்க, போதும். அது உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும், ஒரு கனத்தை உங்களுக்கு கொண்டு வரும், ஒரு மேன்மையை கொண்டு வரும். ஒருத்த மாத்திரம் தான் வந்தான் இயேசுவை மகிமைப்படுத்த. அவனை என்ன சொன்னார்? 10 பேர் ஆச்சே, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனை தவிர ஒருத்தரும் காணுமே அப்படி சொல்லி அவனை என்ன சொன்னாரா? அவனை நோக்கி, அது வரைக்கும் அவன் பாதத்துல தான் படுத்து கிடக்குறான், இயேசுவோட பாதத்துல கிடக்குறான், அவன் விழுந்து கிடக்குறான். நீ எழுந்து போ, நீ எப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு இருக்கிறாயோ அந்த விசுவாசம் உன்னை காப்பாற்றும் என்று சொன்னார். பிரைஸ் லார்ட். பிரியமான தேவ ஜனமே, அவன் தேவனுடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் போய் பறைசாற்றினான். 4வதாக நீங்கள் துதி சொல் விதமாக என்ன செய்யணும்? பறைசாற்ற வேண்டும். தேவனுடைய நாமத்தை நீங்கள் பிரசித்தப்படுத்த வேண்டும். நன்றி சொல் விதமாக நீங்கள் துதிக்க வேண்டும். நன்றி சொல் விதமாக நீங்கள் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். நன்றி சொல் விதமாக நீங்கள் என்ன செய்யணும்? பலிபீடங்களை கட்டி தேவனை ஆராய்ப்பதற்கு வழிவாசல்களை திறந்து கொடுக்க வேண்டும். நன்றி சொல் விதமாக நீங்கள் என்ன சொல்லும்? தேவனுடைய நாமத்தை நீங்கள் பிரசித்தப்படுத்த வேண்டும். 4 காரியங்களுடைய வாழ்க்கையில எப்பவும் இருக்கணும். இரவும் பகலும் ஆபத்து நாட்கள் எல்லாம் என் கைகளை நான் இரவும் பகலும் நான் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி என் விரித்து வைத்திருந்தேன். சங்கீதக்காரர் சொல்றான், என் ஆத்மாவுக்கு ஆறுதல் கிடைக்கல, அப்படியே அழுதேன், அப்பொழுது என் ஆத்மாவுக்கு ஆறுதல் கிடைத்தது என்று சொல்லுகிறான். அன்பான தேவச்சனமே, இந்த வருஷங்கள் முழுவதும் அவ்விதமான நன்மைகளை தேவன் நடத்தி வந்திருக்கிறார். அவ்வளவுமான கிருபைகளை தேவன் கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவு மேன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நன்றியுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். மேன்மை, எவ்வளவு மேன்மைகள் உங்களுக்கு, எவ்வளவு கிருபைகள் உங்களுக்கு. சரிக்கு விழுந்த இடங்கள் எத்தனை, தாழ்மைப்பட்டதான இடங்கள் எத்தனை, பலவீனப்பட்டதான இடங்கள் எத்தனை இருந்தது. அத்தனை இடங்களிலும் தேவன் நம்மை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். சாப்பாடு இல்லாமல் எத்தனை பணத்துல பையில பணம் இருக்கும், சாப்பிட முடியாதை நம்மை அன்பாய் போஷித்து இருக்கிறாரே கடவுள். இஸ்ரவேல் ஜனங்களை காடைகளை கொடுத்து போஷித்தாருங்க, ஆனால் கீழ்ப்படியாம ஆனால் தடங்களை நேசித்தாரே. கறி கொடுத்தாரு, கறிகறியா கொடுத்தாரு, ஆனால் ஜனங்கள் கீழ்ப்படியாத ஜனங்களுக்கே கறி கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம கறிகறியா சாப்பிடுறோம். எத்தனை மீறுதல்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்க. நல்ல விதாத கிருபைகளை தந்திருக்கிறார். நன்றி சொல் விதமாக நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியதில் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த மேன்மை தேவன் கொடுத்திருக்கிறார். வருகின்ற வருஷங்கள் உங்களுக்கு நெய்யாய் பொழியும். இந்த வருஷங்கள் கடந்து போனது போகட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் விட்டு முன்னேற்பாடு போடுவோம். தேவனுடைய கரங்களை பிடித்து நாம் கடந்து செல்வோம். மகிமை நாட்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இடுக்கமான வாசலுடைய பிரதேசிப்போம், நற்பலனை பெறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.